என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் த ரைட் டிசிஷன் நான் சொல்லுவேன் ஈஸ்வர். ஏன்னா வந்து இட்ஸ் அ மஸ்ட் வின் டெஸ்ட் மேட்ச். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை ரீடைன் பண்ணுறதுக்கு. கௌதம் கம்பீரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஆனஸ்டின்ற ஒரு வார்த்தையை நிறைய தடவை பயன்படுத்தியிருந்தார். தட் கிளியர்லி ஷோட் தட் ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட் ஆட போகிறது இல்லைன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இன்னொரு 2-3 பிளேயர் இருக்காங்கல்ல சார். விராட் கோலி தானே நீங்கள் கேட்குறது, எனக்கு புரியுது. பட் விராட் கோலி கில்ல வச்சிருக்கீங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சிருக்கீங்க, துருவ் ஜுரல் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்டிங்கன்னா ஒய் நாட் பிருத்விராஜ் கெய்க்வாட் அண்ட் சாய் சுதர்ஷன். இவங்க 2 பேருமே ஏ டூர்ல சாய் சுதர்ஷன் காட் 100. எப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸை உள்ளே எடுத்துட்டு வர போறீங்க? வென் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரன்னு வராத போதே நீங்கள் அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் சாய் சுதர்ஷனையும் ருத்ராஜ் கெய்க்வாடையும் ஸ்குவாட்குள்ளே எடுத்துன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இன்னும் ஆடட் ப்ரெஷரில் யூ குட் ஹவ் எக்ஸ்ட்ராக்டட் சம் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ரிமெம்பர், இந்த சிட்னி டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல தலைகள் உருளும், நோ டவுட் அபவுட் இட். விராட் கோலிக்கும் கழுத்தில் கத்தி இருக்கு. விராட் கோலியோட ஸ்டாட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்தா ஒன்றும் பெருசாக பண்ணல டெஸ்ட் கிரிக்கெட்டில். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் 1.4 பில்லியன் பீப்புள் இந்த ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸ்டாருக்கும் ஒரு முடிவு இருக்கும். ரோஹித் சர்மாவுக்கு அந்த முடிவு வந்துடுச்சு. விராட் கோலி கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். சிட்னியில் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட 5th டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் நடக்க போகுது. இப்போ வந்து ஆஸ்திரேலியா 2-1 அப்படிங்கிறதுல லீடில் இருக்காங்க. இந்த சிட்னி டெஸ்ட்டில் இந்தியா எந்த மாதிரி டீமை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல்ல ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணியிருக்காங்க இந்த 5th டெஸ்ட்லேருந்து. ட்ராப்டா ஆப்டட் அவுட்டா? ட்ராப். உங்கள் கணக்குப்படி ட்ராப்டு, பட் மீடியா சொல்கிறது ஆப்டட் அவுட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் த ரைட் டிசிஷன் நான் சொல்லுவேன் ஈஸ்வர். ஏன்னா வந்து இட்ஸ் அ மஸ்ட் வின் டெஸ்ட் மேட்ச். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை ரீடைன் பண்ணுறதுக்கு. மெல்பர்ன் டெஸ்ட் தோற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த மார்னிங் ப்ராக்டிஸில் அந்த அளவுக்கு ஒரு ஜாலி இல்லை இந்தியன் டீமுக்குள்ளே. ஒரு அன்டிவைடடாக இருந்தாங்க. நீங்கள் ஈவன் அந்த வார்ம் அப்ஸ் போதே பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பும்ராவும் கௌதம் கம்பீர் கோச்சும் ஒரு லாங் டாக் சிட்னி ட்ரெஸ்ஸிங் ரூமில். ரோஹித் சர்மா அதில் லேட்டாக தான் போய் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிச்சை வந்து பும்ரா அண்ட் கௌதம் கம்பீர் இனிஷியலாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரோஹித் சர்மா வந்தது. ஸோ சைன்ஸ் கிளியராக இருந்தது. நான் நினச்சேன் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே கௌதம் கம்பீர் வந்து பிளேயிங் லெவல் அறிவிப்பார்னு நினச்சேன். இல்லை, பிளேயிங் லெவனை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கம்பீர் கிட்ட ரோஹித்தை பற்றி கேட்டப்போ அன்னைக்கு டாஸ் அப்போ தான் வந்து டிசைட் பண்ண முடியும் பிளேயிங் லெவனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக. அதாவது வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரி மற்ற சைட்ஸ் வந்து 1 day பிஃபோர் த டெஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனை அறிவிச்சிருவாங்க. இந்தியா எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் தான் பிளேயிங் லெவனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் கிளியர்லி எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா கௌதம் கம்பீரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஆனஸ்டின்ற ஒரு வார்த்தையை நிறைய தடவை பயன்படுத்தியிருந்தார். அதே மாதிரி டிரான்சிஷன்ற ஒரு வேர்டும் நிறைய யூஸ் பண்ணியிருந்தார். தட் கிளியர்லி ஷோட் தட் ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட் ஆட போகிறது இல்லைன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் டிசிஷன் அண்ட் ரைட் டிசிஷன். ரோஹித் சர்மா வெரி அவுட் ஆஃப் ஃபார்ம், எல்லாருக்குமே தெரியும். பட் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டீம் அவரே ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காரு. தட் இஸ் குட் சைன்ஸ் ஃப்ரம் ரோஹித் சர்மா. இஸ் இட் அ ஃபோர்ஸ்ட் கால் ஆர் ரோஹித் சர்மா இந்தியன் டீமோட பெட்டர்மெண்ட்டுக்காக வின்னுக்காக தானே உக்காந்துருக்காருன்னு சொல்கிறாருன்றது இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கரெக்ட் பிக்சர் தெரியும். அவர் ஒரு கேப்டன், ஒரு பிளேயராக அவரை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறது, ஆப்ட் அவுட் பண்ணுறது, அது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கேப்டன் அப்படிங்கும் போது அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஸ்போர்ட் தானே கிரிக்கெட்டு. நான் சொல்லலை, இது கிரேட் ஷேன் வான் சொல்லிட்டு போனார். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இன்னிங்ஸில் அந்த ஒரு 50க்கு அப்புறம் பெருசாக எதுவுமே பண்ணலை. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு எல்லாருமே ரோஹித் சர்மாவோட பொசிஷன் வந்து கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரெஷர் அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரியான டூர்ஸ் வந்து இட்ஸ் அ மேக் ஆர் அ பிரேக் டூர்னு சொல்லுவாங்க. ரோஹித் சர்மா ட்ராப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் த சீரியஸ். இப்போ நம்ம மெல்பர்னில் அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரோஹித் சர்மா ஆப்ட் அவுட் ஆயிருக்க மாட்டார், இல்லைனா ட்ராப் ஆயிருக்க மாட்டார். ஸோ டீம் நல்லா பண்ணல, யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஒரு பொசிஷனை விட்டு கொடுத்தாங்கன்னா, கேப்டனாக இருந்தாலும் சரி, ஒரு சீனியர் பிளேயராக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங், யுவர் பொசிஷன் வில் ஆல்வேஸ் பி கொஸ்டின் இன் த கேம் ஆஃப் கிரிக்கெட்.
அந்த மாதிரி இன்னொரு 2-3 பிளேயர் இருக்காங்கல்ல சார். விராட் கோலி தானே நீங்க கேட்கறது, எனக்கு புரியுது. பட் விராட் கோலி ஸ்பெசிஃபிக்கா விராட் கோலின்னு சொல்லல, இன்னும் 2-3 பிளேயர் இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ட்டை வந்து கையே வைக்க கூடாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் எல்லா ஷோஸ்லயுமே. நீங்க லாஸ்ட் மெல்பர்ன் டெஸ்ட் அப்பவே நீங்க சொல்லியிருந்தீங்க, மெல்பர்ன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்க போற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டா தான் இருக்கும்னு நீங்க ஆணித்தரமா அடிச்சு சொன்னீங்க. பட் ஆனா அது கொஞ்சம் கூட நடக்கல அந்த இடத்துல. ஏன் நடக்கலன்னு சொல்றீங்க? ஒரு செஷன் அலாங் வித் ஜெய்ஸ்வாலோட ஆடினார்ல, அது 3 விக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயே விட்டான். அந்த செஷன்ல இன்னொரு விக்கெட் விட்டுருந்தோம்னா நம்ம லாஸ்ட் செஷன் வரைக்கும் கூட போயிருப்போமான்றது சொல்லியிருக்க முடியாது. ஸோ விச் மீன்ஸ் பண்ட் தன்னுடைய நேச்சுரல் கேம்ல இருந்து 104 பால் கன்சியூம் பண்ணி 30 ரன் அடிச்சார். அது ஒன் பேட் ஷாட் போஸ்ட் அக்செப்டட். இட் ஹேப்பன்ஸ் இன் த கேம் ஆஃப் கிரிக்கெட். பட் பண்ட் ஒருத்தரை மட்டும் குறை சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல சார், குறை சொல்ல சார். கடைசியில அந்த மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிறது தோல்வி தானே சார். கண்டிப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவலை பிளேம் பண்ணி ஒரு டீம் தோக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆல் த கிரிக்கெட்டர்ஸ் தான் ஒரு வின்னுக்கும் ஒரு தோல்விக்கும் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா த ஷாட் ஃப்ரம் விராட் கோலி பிஃபோர் லஞ்ச் ஆஸ்திரேலியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எந்த விதமான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஆஸ் அ டீம் மெல்பர்ன்ல லாஸ்ட் செஷன்ல we didn't put in the efforts to save that particular test match நான் சொல்லுவேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ட்ன்ற ஒரு இண்டிவிஜுவலை என்னைக்குமே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா 2020-21 சீரியஸ் நம்ம வின் பண்ணதுக்கு காரணம் ரிஷப் பண்ட்ன்ற ஒரு இண்டிவிஜுவல். இப்போ அதே மாதிரி பும்ரான்ற ஒரு இண்டிவிஜுவல் தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீம் ஸ்போர்ட். வித்தின் தட் இண்டிவிஜுவலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கேம்ஸை வின் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பண்ட் இஸ் ஆல்வேஸ் அ மேட்ச் வின்னர். அதோட இல்லாம கில்ல வந்து எடுத்துட்டு வரா மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ரோஹித் சர்மாக்கு பதிலாக கில்ல எடுத்துட்டு வராங்க இப்போ. ஸோ ரோஹித் சர்மா இல்லாத இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? பும்ரா வந்து ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் ஜென்ரலாகவே வந்து உங்களோட மைண்ட் செட் அக்ரெசிவாக இருக்கும். பும்ராவோட கேப்டன்ஷிப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன் பெர்த் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அவர் அந்த ஈஸி சிங்கிள்ஸ் கொடுக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கோயிங் ஃபார்வர்ட் பும்ரா இஸ் த ரைட் மேன் டு கேப்டன் இந்தியா இன் டெஸ்ட் கிரிக்கெட் நான் சொல்லுவேன். ரெண்டாவது நீங்கள் வந்து கேட்ட விஷயம் சுப்மன் கில்லோட பொசிஷனை பற்றி கேட்டீங்க. நம்பர் 3 என்ன கேட்டிங்கன்னா துருவ் ஜுரல் இந்தியா ஏக்கு போய் ஆடிந்தார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். நீங்கள் ஒரு டெஸ்ட் மேட்ச் இன் பெர்த் கொடுத்தீங்க, 2 இன்னிங்ஸில் ஃபெயிலியர். ஒய் நாட் துருவ் ஜுரல்? ஒரு ப்ரெஷர் கேம்ல நீங்க துருவ் ஜுரல்ல நீங்க கொடுக்க கூடாதுன்னு தான் நான் கேட்கறேன். யாருக்கு பதிலா சார் எடுத்துட்டு வர முடியும்? நான் நம்பர் 3 வந்து துருவ் ஜுரலே நான் வந்து ஆட வைப்பேன். அப்ப கில்ல வந்து நான் வந்து பேட் ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன். பட் கில்லுக்கு வந்து அவுட் சைட் ஏஷியா ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஹி ஹஸ் பீன் ட்ரைட் இன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ். இன்னும் ரிசல்ட்ஸ் வரல அவர்கிட்ட இருந்து. அப்படி இருக்கும்போது துருவ் ஜுரல் மாதிரியான பேட்டரை நீங்க ஏன் நம்பர் 3 ஆட வைக்க கூடாது? ஏன்னா ஒரு ஃபார்ம் பிளேயர், ஏ சீரியஸ் போயிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கில் அந்த நம்பர் 3 கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர் அவர் தான்றத டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அது வந்து ஒரு பிகஸ்ட் ஆசெட் டெஸ்ட் ஃபார் சுப்மன் கில்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் மேட்ச் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்பர் 3 உங்களுடைய பெஸ்ட் பேட்டர் ஷுட் பேட் அட் நம்பர் 3 இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட். அப்படி பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா apart from KL Rahul and Yashasvi Jaiswal, number 3, number 4 and number 5 பெரிய let down. So number 3 மாதிரியான பொசிஷன் ஆன் ஃபார்ம்ல இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் என்ன கேட்டிருந்தீங்கன்னா I would have gone with துருவ் ஜுரல். இப்போ கில்லி எடுக்கிறது வந்து தவறான ஒரு முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. தவறான முடிவுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு யார் உங்களுடைய ஃபார்ம் பேட்டர், அவங்க கிட்ட இருந்து மேக்சிமம் எவ்வளவு எடுக்க முடியும்னு பாருங்க. நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா 2007 T20 வேர்ல்ட் கப்ல யூசப் பத்தான தோனி ஃபைனல்ஸ்ல ஆடினார். ஒரு மேட்ச் கூட அந்த டோர்னமெண்ட்ல ஆடவே இல்லை. பட் ஃபைனல்ஸ்ல இறக்கினாரு. யூசப் பத்தான் ஃபர்ஸ்ட் ஓவரே முகமது ஆசிப் ஃபாஸ்ட் பவுலரை ஒரு 6 அடிச்சார் லாங் ஆன்ல. ஸோ அந்த ஆப்போசிஷன் பாகிஸ்தானை ஃபர்ஸ்ட் ஓவர்ல புஷ் பண்ணாங்க பேக்ல. ஸோ சில டைம் உங்களுடைய ஃபார்ம் பேட்டர்ஸ் ரன் அடிக்கலைன்னா நீங்க ஒரு யங்ஸ்டர் இறக்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ப்ரெஷர்ல ஆடுறவன் தான் பெரிய கிரிக்கெட்டருங்க, நோ டவுட் அபவுட் இட். என்ன பொறுத்த வரைக்கும் துருவ் ஜுரலால ப்ரெஷர்ல ஆடக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. நம்பர் 3 அந்த நியூ பால ஆடக்கூடிய டெக்னிக்கும் துருவ் ஜுரலோட பேட்டிங்ல இருக்கு. இப்போ அடுத்தது அப்படியே பவுலிங் சைடு வந்தோம்னா ஆகாஷ் தீப்புக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கறதுனால அவர் வந்து இப்போ ஆப்ட் அவுட் ஆயிருக்காரு. அவருக்கு பதிலாக ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. ஹர்ஷித் ராணா ஒன்று, பிரசீத் கிருஷ்ணா ஒன்று. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணாக்கு தான் வந்து பேர் வந்து ரொம்ப சொல்லப்படுது. யார் வர்றது நல்லா இருக்கும், யார் வந்தா கரெக்டா இருக்கும்?
பிரசித் கிருஷ்ணா ஆடணும் ஆகாஷ் தீப்புக்கு பதில். ஏன்னு பார்த்தீங்கன்னா டால் ஃபாஸ்ட் bowler, அவரோட ரியல் ஸ்கில் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்பெல்ஸ் போடுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஏ டூர் பிஃபோர் தி சீரீஸ் முன்னாடி ஆஸ்திரேலியன் ஏ டூர்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பிரசித் கிருஷ்ணா. ஐ வாஸ் சர்ப்ரைஸ், நான் மெல்பர்ன்லேயே அவர் ஆடுவார்னு நினச்சேன். ஸோ பிரசித் கிருஷ்ணா தான் அந்த பொசிஷனில் ஆடணும். அண்ட் இன்னொரு விஷயம், சிராஜை உட்கார வச்சுட்டு நீங்கள் ஹர்ஷித் ராணாவை கண்டிப்பாக ஆடலாம். ஏன்னா சிட்னி மாதிரியான விக்கெட்டில் யூ நீட் டால் ஃபாஸ்ட் bowlers who can hit the deck. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா டால் ஃபாஸ்ட் bowlers கிட்ட தான் கிடைக்கும். ஆகாஷ் தீப் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்ஜுரினால ஆட முடியல. நான் வந்து போலிங் காம்பினேஷனே வந்து 2 சேஞ்சஸ் பண்ணும். பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா உள்ள எடுத்துட்டு வருவேன். சிராஜ் கேன் பி டிராப்டு ஆஸ் யூஷுவல். நீங்க சொன்ன மாதிரி ஆகாஷ் தீப் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. ஸோ 3 ஃபாஸ்ட் bowler. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவை அந்த அளவுக்கு ஃபுட்டேஜஸ் ஆஸ்திரேலியன் டீம் பார்த்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. ஸோ யூ புட் இன் சம் bowlers who can surprise the Australians. நீங்க சிராஜை வந்து நிறைய ஆடிட்டாங்க இந்த சீரியஸ்ல. ஸோ ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ் ஆடினார். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் பிளேயிங் 11க்குள்ள வரணும். அதோட இல்லாமல் இப்போ வாஷிங்டன் சுந்தர் அந்த ஜடேஜா இருக்காங்க. அந்த 2 காம்பினேஷன் தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை அவங்கள மேலே ஏதாவது கை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நம்மளுடைய டாப் ஆர்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது இந்த சீரியஸில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ரெஸ்கியூ ஆக்ட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர்லேருந்து தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டெப்த்தை கை வைக்க மாட்டாங்க. அண்ட் ரிமெம்பர், சிட்னியை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லா அடிச்சதுன்னா டே 4ம் டே 5ம் விக்கெட் பிரேக் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே, நோ டவுட் அபவுட் இட். ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வென்யூவில் நேத்தன் லைன் 48 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபுட் மார்க்ஸ் வில் கம் இன் டு பிளே இன் சிட்னி. இந்தியா 2 ஸ்பின்னர்ஸ் ஆடணும். அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுனால ஒரு ஸ்பின்னரை அண்டர் போல் பண்ணக்கூடாது. ரோஹித் சர்மா லாஸ்ட் டெஸ்ட்ல அந்த தப்பை தான் பண்ணாரு. அந்த தப்பை இந்த டெஸ்ட் மேட்ச்ல பண்ணக்கூடாது. நீங்க இன்ஃபேக்ட் 2 எண்டு இருக்கு, பேடிங்டன் எண்ட் அண்ட் ராண்ட்விக் எண்ட்னு இருக்கு. அந்த 2 எண்ட்லையுமே நீங்க ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணலாம். 4 and 5 ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே. அவங்க மேட்ச் வின்னராக கூட இருக்கலாம் இன் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட். இப்போ சிட்னியில் நம்ம 2 சீரீஸ் விளையாடி இருக்கோம். அந்த 2 சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து ட்ரா தான் பண்ணியிருக்கோம். 18-19 ஆகட்டும், 20-21 ஆகட்டும், 2 இதுலேயுமே. இப்போ இது வந்து மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னா WTCக்கும் இது வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும் நமக்கு. ஸ்மித் வேற ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மேட்சை வந்து இந்தியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை திருப்பியும் அகைன் அந்த 2 சீரீஸ் நடந்த மாதிரியே ட்ரா தான் ஆகுமா சார்? 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் 6 டெஸ்ட் மேட்சஸ் ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு ஃப்ளாட் விக்கெட்டாக மாறிடுச்சு. பட் அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் 2 ஷீல்ட் கேம் நடந்திருக்கு. ஷெஃபீல்ட் ஷீல்ட் கிரிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இன் ஆஸ்திரேலியா நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் அ குட் விக்கெட் ஃபார் ஃபாஸ்ட் bowlers அண்ட் பேட்டர்ஸும் என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு பேட்ரிக் கமின்ஸ் இன்னைக்கு அவருடைய ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸில் சொன்னார். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் வென்யூவில் உஸ்மான் கவாஜான்ற ஒரு ஜெயண்ட் இருக்கார். 8 மேட்ச்சில் 400 வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 104. அவர் வந்து அந்த கிரவுண்டை வந்து ரொம்ப ரசித்து ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரு. ஸ்டீவன் ஸ்மித்தும் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ் அந்த இனிஷியல் ஸ்பெல்லை பார்த்துட்டிங்கன்னா டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு எனிவேர் க்ளோஸ் டு 400 to 420 ஆன் த போர்ட் போட்டால் ஆப்போசிஷனை ப்ரெஷர் போட முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆடுற இன்னொரு டீமுமே க்ளோஸாக வருவாங்க அந்த டார்கெட்டுக்கு. எனிவேர் க்ளோஸ் டு 370 380 வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆட போகிறீங்கன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இன் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு. அண்ட் நான் சொல்கிற மாதிரி ஸ்கொயரில் அந்த அளவுக்கு க்ரீன் இல்லைன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஸ்விங் வில் கம் இன் டு பிளே இன் சிட்னி. ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் இன்னிங்ஸில் என்ன மாதிரியான டார்கெட் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர் இன் சிட்னி. அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரோல் இருக்கிறதுனால ஸோ அந்த தேர்ட் இன்னிங்ஸ் என்ன டார்கெட் செட் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். நல்ல ரெக்கார்ட் இருக்குது அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஃபார் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ். உஸ்மான் கவாஜா ரொம்ப அற்புதமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் கிரவுண்டை. அண்ட் ரிமெம்பர், ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் நிறைய பேர் நியூ சவுத் வேல்ஸ்லேருந்து வராங்க. ஸோ அந்த கிரவுண்டில் நிறைய கிரிக்கெட் ஆடிருக்காங்க. உஸ்மான் கவாஜா, ஸ்டீவன் ஸ்மித், மிச்சல் ஸ்டார்க், அதுக்கப்புறம் NSWலேருந்து யார் நியூ சவுத் வேல்ஸ்லேருந்து
பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஊரில் எப்படி மும்பைலேருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வர மாதிரி சாம் கான்ஸ்டர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அதே மாதிரி நியூ சவுத் வேல்ஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரீடிங் கிரவுண்ட். அங்கேருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வெளியே வருவாங்க. ஸோ சிட்னி இட்ஸ் அ மஸ்ட் வின் கேம் ஃபார் இந்தியா. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ட்ராக் ஆடவே மாட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்சஸும் உள்ளே இறங்கும் போது தே ஆல்வேஸ் பிளே ஃபார் வின். அதுதான் அவங்களுடைய மந்த்ரா. ஸோ ஆஸ்திரேலியாவை இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணோன்னா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடணும், புட் இன் அ ஹியூஜ் ஸ்கோர் ஆன் த போர்டு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தேர்ட் இன்னிங்ஸ் பேட்டிங். அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். டே 4 டே 5 நான் சொன்ன மாதிரி போஸ்ட் டே 3லேருந்து ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே. இந்தியா அந்த டாப் ஆர்டர் நம்மளுக்கு ஆஃப் பண்ணி கொடுத்தாங்கன்னா we have all the potential to get 400 on the board if we bat first. ஏன்னா இப்போ நடந்த 4 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறதான் கொஞ்சம் கொலாப்ஸாகவே இருக்குது. ஏன்னா அதனால தான் பிக் ஸ்கோர் வந்து போர்டில் போட முடியல. இந்த மேட்சாவது அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஆப்ட் அவுட் ஆகிட்டாரு, கில்லி ரீஎன்ட்ரி ஆகுறாரு, புஜாராவை கேட்டதா ஒரு தகவல் வந்தது. அதை வந்து போர்டில் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்தது. ஸோ இப்போ நிறையா சேஞ்ச் பண்ண கேப்டனையே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏதாவது பாசிட்டிவாக அமையுமா? சட்டேஸ்வர் புஜாராவை பற்றி பேசுனீங்க. சட்டேஸ்வர் புஜாராவை வந்து போர்ட் டிசிஷன் எடுக்க முடியாது, செலக்டர்ஸ் தான் டிசிஷன் எடுக்கணும். பிளேயிங் லெவனில் கோச் கேட்டிருக்காரு சத்தேஸ்வர் புஜாரா வேணும்ட்டு. நான் மீடியாவில் படித்ததை மட்டும்தான் சொல்கிறேன், நம்மளுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியாது, தகவல்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கோச் அண்ட் கேப்டன் கேட்டாங்கன்னா செலக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சட்டேஸ்வர் புஜாராக்கு ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்ட் இருக்கு ஆஸ்திரேலியன் கண்டிஷனில். 193 இதே சிட்டியில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 193 மோர் தென் அவருடைய நம்பர்ஸோட த நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் தட் ஹி பிளேஸ் 300 பால்ஸ். எஸ், அதனால தான் நம்மளுக்கு ஒரு 2 ஆடுறதுக்கு பேட்ஸ்மேன் இல்லை. அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இந்த சீரியஸில் நம்மளால பெரிய ரன்ஸ் போர்டில் போட முடியல. ஸோ சட்டேஸ்வர் புஜாராவை வந்து இந்த சீரியஸ்க்கு கேட்கும் போதே கொடுத்துருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே பிசிசி அஃபிஷியல்ஸோட முடிவு கிடையாது. அஜித் அகர்கார் அவரோட டீமோட டிசிஷன் தான் அது. அண்ட் கம்மிங் பேக் டு பாசிபிலிட்டிஸ் கேட்டிங்களா, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டாப் ஆர்டர் ஏன் பர்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டிங்க. ரோஹித் சர்மா இல்லாத டாப் ஆர்டர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? அதாவது நம்ம கன்சிஸ்டன்சி இந்த பிளேயிங் லெவன் இந்த என்டையர் சீரியஸ்லேயே இல்லைங்க. அண்ட் ரெண்டாவது நம்ம 2 கன் பேட்டர்ஸ் அடிக்கவே இல்லை, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, யூ நீட் சம் யங் பேட்டிங் டேலண்ட் டு கம் இன் டு திஸ் இந்தியன் டீம். கில்லை வச்சுருக்கீங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சுருக்கீங்க, துருவ் ஜுரல் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்டிங்கன்னா, ஒய் நாட் பிருத்விராஜ் கெய்க்வாட் அண்ட் சாய் சுதர்ஷன்? இவங்க 2 பேருமே ஏ டூரில் சாய் சுதர்ஷன் காட் 100. எப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க? இந்த டிரான்சிஷன் ஒரு ஃபேஸ் சொல்கிறீங்களா, அந்த டிரான்சிஷனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா யூ ஹாவ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரெஷரில் கொடுங்க, ரைட் டைமில் கொடுங்க. அப்போ தான் ஒரு கிரிக்கெட்டரோட முழு பொட்டென்ஷியலை உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். வென் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரன்னு வராத போதே நீங்கள் அவங்ககிட்ட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் சாய் சுதர்ஷனையும் ருத்ராஜ் கெய்க்வாடையும் ஸ்குவாட்குள்ளே எடுத்துன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் ஆடட் ப்ரெஷரில் யூ குட் ஹவ் எக்ஸ்ட்ராக்டட் சம் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு அப்புறம் அடுத்தது இங்கிலாந்துக்கு போகிறோம் 5 டெஸ்ட் சீரீஸ். அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்குவாடில் சாய் சுதர்ஷன், ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் 100% கொடுக்கணும். ரிமெம்பர், இந்த சிட்னி டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல தலைகள் உருளும், நோ டவுட் அபவுட் இட். விராட் கோலிக்கும் கழுத்தில் கத்தி இருக்கு, அவரையும் காலி பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ விராட் கோலி இந்த 2 இன்னிங்ஸ்ல ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து விராட் கோலியோட ஸ்டாட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்தா ஒன்றும் பெருசாக பண்ணல டெஸ்ட் கிரிக்கெட்டில். அதுதான் நிதர்சனமான உண்மை. பாஸ்ட் ரெப்புடேஷன் வச்சுன்னு கிரிக்கெட் ஆடவே முடியாது. கிரிக்கெட் நான் சொல்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களை நிர்ணயிக்கும். அண்ட் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் 1.4 பில்லியன் பீப்புள் இந்த ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இஸ் அ சூப்பர் ஸ்டார், நோ டவுட். பட் எல்லா ஸ்டாருக்கும் ஒரு முடிவு இருக்கும். ரோஹித் சர்மாவுக்கு அந்த முடிவு வந்துடுச்சு. விராட் கோலியை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதோட இல்லாமல் ஆஸ்திரேலியா வந்து ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு, வெப்ஸ்டர்ஸ் வராரு அவர் மிச்சல் மார்ஷ்க்கு பதிலாக. ஸோ இது வந்து டெபியூட்டண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. வேற எதுவும் அவங்க சைட்லேருந்து பெருசாக சேஞ்ச் இல்லை. இது எந்த மாதிரி மூவ் இருக்குமா? இது வந்து எனக்கு அன்லைக் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவேன். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரை நம்பி ஒரு பொசிஷனை கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கை வைக்க மாட்டாங்க. பியோ வெப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஈவன் யங்ஸ்டர், 31 வயசு, டாஸ்மேனியன்.
டாஸ்மேனியா பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் வந்து வந்த ஊர். ஃபர்ஸ்ட் கிளாஸில் க்ளோஸ் டு 5000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் ரிமெம்பர் சீம் போலர். அண்ட் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின்னும் போடுவார் வெப்ஸ்டர். ஸோ அவங்க ஏன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் மிச்சல் மார்ஷ்க்கு பதில் வெப்ஸ்டர் எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மிச்சல் ஸ்டார்க் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் இருந்தது, ஸ்கேன்ஸுக்கும் போயிருக்காரு, நடுவில் பிரேக் ஆனாருன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஏசிலுட் பிரேக் ஆனாரு, போலிங்கை ரொட்டேட் பண்ண முடியல பேட் கமின்ஸால. இன்கேஸ் கேம் நடுவில் ஸ்டார்க் பிரேக் ஆனார்னா பியோ வெப்ஸ்டர் நிறைய போலிங் போடுவார், வேறஸ் மிச்சல் மார்ஷல் அந்த அளவுக்கு போலிங் போட மாட்டார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எடுத்துன்னு வந்திருக்காங்க. அண்ட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் டோட்டலி நாட் வித் த ரன்ஸ். அது ஒரு பிகஸ்ட் ப்ராப்ளம். நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆன் பண்ணோம் கேம் அந்த பொசிஷனில். ஸோ மிச்சல் மார்ஷ் வந்து ஒன்றுமே பண்ணவே இல்லை இந்த சீரியஸில். ஸோ வெப்ஸ்டர் ஷீல்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சான்ஸ் அவருக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட். அன்லைக் ஆஸ்திரேலியா ஏன் சொன்னோன்னா சீரியஸோட டிசைடரில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எப்பயுமே. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்டார்க்கை நினச்சிக்கிட்டு தான் வெப்ஸ்டருக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க. ஓகே சார், இப்போ சிட்னி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றியா தோல்வியா டிராவா சார்? 3 வார்த்தை தான். தப்புன்னு கேட்டுட்டீங்க. சிங்கிள் வேர்டு ஆன்சர் மாதிரி. சிங்கிள் வேர்ட் ஆன்சர்னா ஐ சி அ ட்ரா. ட்ரா. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கீங்க ட்ரா அப்படின்னு. பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.